நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அரசு காப்பீட்டு நிறுவனத்தில் சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ் கோ கம்பெனி இருக்கு பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி. அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்கான அசிஸ்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான், உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லீடிங் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியாக வந்திருக்காங்க. இப்போ அவங்க தான் வந்து பார்த்தா ஒரு 500 வேக்கன்சி அசிஸ்டன்ட்டுக்கான பதவியை கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட்டர் யாருனாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மோட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, த கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்டட் டு அப்ளை த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி பிட்வீன், அதாவது 17/12/2024 இருந்து 1/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 17/12/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST எக்ஸ்ட்ராவா 5 இயர்ஸ் அப்ளை பண்ணுங்க. OBC NCயில் வந்து பார்த்தா 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரிஞ்சுதான் மட்டும்தான் தமிழகத்தில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதேமாரி தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 32 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து இவ்வளோ வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, 500 வேக்கன்சி. அதில் தமிழகத்துக்கு வந்து பார்த்தா ஒரு 30லேருந்து 50 வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சின்னு எக்ஸாக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு எக்ஸாக்டாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 40,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் மந்த்துக்கு. நல்ல ஒரு சேலரி அப்டேட்னே சொல்லலாம். ஒரு நல்ல அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. மெட்ரோ சிட்டிக்கு இந்த சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை குறித்து டீட்டெயில்ஸ் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க விரைவில். அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். newindia.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போதைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாளோ அல்லது அன்றைக்கோ அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 500 அசிஸ்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. தமிழ் தெரிஞ்சால் போதுமானது, அப்ளை பண்ணுங்கள். இனி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிம் எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம். ப்ரிலிம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் 200 கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க. 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். எக்ஸாமுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த BC MBC OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC STக்குலாம் வந்து 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி மற்றும் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நார்மலாக எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரசில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பற்றி அதில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே.